ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இனி எல்லாம் சம்மர் கிளைமேட் ஆகிடுச்சு. இனி எல்லாமே வெக்கேஷனுக்கு வந்து டூர் போக பிளான் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜெம் பார்க் ஹோட்டல் தான், ஊட்டியில் இருக்குது. நல்லா ஊட்டியில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். லக்ஸூரியஸான ஸ்டே எப்படி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெம் பார்க் சூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். கார் பார்க்கிங் வந்து ஒரு 10 கார்ஸ்க்கு மேலே பார்க் பண்ணலாம். இது வந்து நிறைய வந்து சீனரிஸ் மாதிரி வெளியவே வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். இது தேரோட வீல் மாதிரி வெளியே வச்சுருப்பாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்காக. என்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். இதுதான் மெயின் ரிசப்ஷனே பார்த்திங்கன்னா ஒரு பேலஸ் டைப்பில் இருக்கும். நம்ம வந்து வெளியே எங்கேயும் போய் சுற்றி பார்க்கவே வேண்டியதில்லை. இந்த ஹோட்டலுக்கு சுற்றி பார்க்கவே ஒரு ½ டே பத்தாது. இது எல்லாமே ரிசப்ஷன் தான். அந்த லாஸ்ட் கார்னரில் தான் வந்து நம்ம ரூமுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. இது எல்லாமே ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். அங்கே வாலில் வந்து வால் ஆஃப் ஃபேம்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அங்கே வந்திருக்கிற ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸோட ஆட்டோகிராஃப் வித் ஃபோட்டோகிராஃப் வச்சுருப்பாங்க அதில். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டோன் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், கிளாஸு, அப்புறம் வந்து அதில் லைட்டிங் எஃபெக்ட்டு பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் சுற்றியுமே ரொம்ப அழகான விஷயங்கள் நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்து நைட்டில் எடுத்தது. இது ரிசப்ஷன் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே நமக்கு ஒரு ½ டே பத்தாது, அவ்வளோ நின்று நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ரூமோட முன்னாடி எங்கள் ரூம் இதுக்குள்ளே தான் போகணும். இதுதான் நாங்கள் எடுத்திருந்த ரூம். உள்ளே என்ட்ரி ஆனதையுமே வந்து ரைட் சைடு வாஷ்ரூம், லெஃப்ட் சைடு வந்து ஸ்டோரேஜ் ஏரியா, பெட்டு, டிவி எல்லாமே வந்து அதில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு சோஃபா 4 பேர் உட்காந்துக்கிற மாதிரி. மேலேருந்து பார்த்திங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். அங்கே வந்து செஸ் போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, பெரிய செஸ் போர்டு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களோட சைஸ் அளவுக்கு இருக்கும். புறா ஒன்று வந்து உட்காந்துருக்கு அந்த பால்கனியில். நல்ல வியூ வந்து நல்லா தெரியும் பாருங்கள். இது மேலேருந்து ரூம்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. வியூ நல்லாயிருக்கும். அதே மாதிரி நைட் டைம் பாதி ஊட்டியே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா நிறைய பில்டிங் ஆயிடுச்சு, எல்லாமே பில்டிங்காக தான் இருக்குது ஊட்டியில் இப்போது. இது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ளோரில் மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கும். அதில் முன்னாடி போட்டிருந்த சோஃபா எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு இன்னொரு ஃப்ளோருக்கு இடையில இருக்கிற சோஃபா. இது வந்து டைனிங் ஏரியா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ரஷ் இருக்கும். நைட் டைமில் இருக்கும். ஆஃப்டர்நூன் எல்லாருமே வெளியே போயிருந்தனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இது டைனிங் ஹாலுக்கு வெளியே. இனி நாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன் போகலாம். நம்ம என்ன தான் வீட்லேயே இந்த மாதிரி அழகழகான ரோஸ் நம்ம வளர்த்திருந்தாலும் இந்த மாதிரி எல்லாமே ஒரு இடத்துல பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதில் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கவர்மெண்ட் போட் ஹவுஸ் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்து எல்லாமே அங்கே தான் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போட் ஹவுஸ் பக்கத்துலேயே டைனோசர் பார்க்குன்னு இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டேஷன், ரெயின் ஃபாரஸ்ட், கோஸ்ட் ஹவுஸ், அந்த மாதிரி அந்த நாள் ஒரு ½ டே பத்தாது அங்கே போய் நம்ம எல்லாம் சுற்றி பார்க்குறக்கு. எல்லாமே அட்டன் பண்ணுறதுக்கு ½ டே கண்டிப்பாக வேணும் டைனோசர் பார்க்குள்ளே. இது வந்து பொட்டானிக்கல் கார்டன். இதுவும் அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இடம். இது வந்து கர்நாடகா ஹாரிகல்ச்சர் கார்டன் சொல்லிட்டு கொஞ்சம் பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியே தான் இருக்கும் அதுவும். இது வந்து அவலாஞ்சி ஃபாரஸ்ட். இங்கே நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி உள்ளே இருக்குது. இது ஹோட்டல்னு சொல்ல முடியாது, ஆனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இது ஒன்று தான் இருக்குது. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெக்கேஷனுக்கு ஊட்டி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஜெம் பார்க் ட்ரை பண்ணுங்கள். நல்ல லக்ஸூரியஸான ஸ்டே கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் போன ப்ளேஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.